இன்றைக்கி என்னோடய சம்மர் ரெசிபி வந்து மேங்கோ இருந்தது. அதனால் நான் மேங்கோ தயிர் வச்சு மேங்கோ லஸ்ஸி பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு போங்க. நான் உங்களுடைய மியூசிக் குயின் நாட் 7. பாய். இன்றைக்கி சுவையான ஒரு ரெசிபி பண்ண போகிறேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும். மேங்கோ லஸ்ஸி பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு மேங்கோ எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் 3/4 கப் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கிறேன், புளிக்காத கட்டி தயிர். அப்புறம் 3/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு தேவைன்னா ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கோங்க. நான் 3 ஐஸ் க்யூப் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் இதில் கொஞ்சம் சுகரும் ஏலக்காவும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இதுதான் மேங்கோ லஸ்ஸிக்கு தேவையான பொருட்கள். ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். மேங்கோவை நான் பொடிசாக கட் பண்ணிட்டு வந்துட்டேன். இதை மிக்சியில் எடுத்து போட்டுக்கலாம். போட்டாச்சு. இதை ஃபஸ்ட்டு ஒரு சுற்றிட்டு வந்துடலாம். இது கூடவே எடுத்து வச்சுருக்கிற 1 கப்பு தயிரை ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற சுகரையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் அந்த ஐஸ் க்யூப், இதை எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காயும் சீனி எடுத்து வச்சுருந்தாலும் அது. இதை ஒரு சுற்றிட்டு வந்துடலாம். மிக்சியில் போட்டது எவ்வளோ சூப்பராகிட்டு பார்த்தீங்களா லஸ்ஸி. இனி நம்ம சுவைக்க ரெடி ஆகிடலாம். மேங்கோ லஸ்ஸியை ஊற்றிட்டேன் கிளாஸில். இனி நம்ம வந்து மேலே அழகுக்காக கட் பண்ணி வச்சுருக்கிற கொஞ்சோண்டு மேங்கோவையும் நட்ஸையும் தூவிக்கலாம். கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் மேலே தூவிக்கலாம் அழகுக்காக. சம்மர் ரெசிபி என்னென்னா மேங்கோ லஸ்ஸி பண்ணியிருக்கேன். செம்மையாக இருக்குது. பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்கன்னா. அந்த நட்ஸும் மேங்கோவும் சேர்ந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ரெசிபி போடுறேன்.